வணக்கம். OpenFOAM ஐ பயன்படுத்தி ஒரு சேனலில் 2D Laminar Flow-ஐ சிமுலேட் செய்வது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு காட்டப்போவது சேனலின் 2D ஜியோமெட்ரியை மெஷ் செய்வது, பாராவியூவில் சால்விங் மற்றும் போஸ்ட் ப்ராசசிங் ரிசல்ட்ஸ் மற்றும் அனலிட்டிக் ரிசல்ட்டை பயன்படுத்தி வேலிடேஷன் செய்வது. இந்த டியூட்டோரியலை பதிவு செய்வதற்கு நான் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உபுண்டு பதிப்பு 12.04, OpenFOAM பதிப்பு 2.1.1, பாராவியூ பதிப்பு 3.12.0 ஐ பயன்படுத்துகிறேன். OpenFOAM பதிப்பு 2.1.1க்கு உபுண்டு பதிப்பு 12.04 இல் ஆதரவு அளிக்கப்படுகிறது என்பதை கவனிக்கவும். இனிமேல் எல்லா டியூட்டோரியல்களும் OpenFOAM பதிப்பு 2.1.1 மற்றும் உபுண்டு பதிப்பு 12.04 ஐ பயன்படுத்தியே நடத்தப்படும். இந்த டியூட்டோரியலுக்கு முன் நிபந்தனையாக OpenFOAM ஐ பயன்படுத்தி ஜியோமெட்ரியை எப்படி உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்க்கவும். டவுன்ஸ்ட்ரீமில் இருக்கும் ஃப்ளோ டெவலப்மெண்ட் நீளத்தை தீர்மானிக்க ஒரு சேனலில் உள்ள ஃப்ளோவை நாம் சிமுலேட் செய்கிறோம். சேனல் ஃப்ளோ சிக்கலின் விளக்கம். பவுண்டரியின் பெயர்கள் மற்றும் இன்லெட் கண்டிஷன்கள் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இருக்கின்றன. ஃப்ளோ டெவலப்மெண்ட் லெங்த் இந்த ஃபார்முலாவினால் கொடுக்கப்படுகிறது. L = 0.05 டைம்ஸ் RED. RE என்பது ரெனால்ட்ஸ் நம்பர் மற்றும் D என்பது சேனல் ஹைட் ஆகும். ஃபார்முலாவை பயன்படுத்தினால் சேனலின் நீளம் 5 மீட்டர்களாக கிடைக்கிறது மற்றும் உயரம் 1 மீட்டராக வைக்கப்படுகிறது. இன்லெட் வெலாசிட்டி 1 மீட்டர் பெர் செகண்ட் ஆகும். இதில் ரெனால்ட்ஸ் நம்பர் RE 100க்கு சமமாக இருக்கிறது. இது ஒரு ஸ்டெடி ஸ்டேட் ப்ராப்ளம் ஆகும். அதனால் இந்த கேஸிற்கு நாம் ஒரு ஸ்டெடி ஸ்டேட் இன்கம்ப்ரெசிபிள் சால்வரை பயன்படுத்துகிறோம். இது நமது கேஸின் ஃபைல் ஸ்ட்ரக்சர் ஆகும். நாம் தேர்வு செய்கின்ற சால்வரின் வகையில் ஃபோல்டர் உருவாக்கப்பட வேண்டும். இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ சால்வர்ஸின் சிம்பிள் ஃபோம் ஃபோல்டரில் நான் ஏற்கனவே ஒரு ஃபோல்டரை உருவாக்கிவிட்டேன். ஃபோல்டர் சேனல் என பெயரிடப்படுகிறது. இப்போது நான் ஃபோல்டருக்கு மாறுகிறேன். வேறு ஏதேனும் கேஸின் 0, கான்ஸ்டன்ட் மற்றும் சிஸ்டம் ஃபோல்டர்களை சிம்பிள் ஃபோம் டைரக்டரியில் காப்பி செய்யவும். நான் பிட்ஸ் டெய்லி கேஸின் ஃபைல் ஸ்ட்ரக்சரை காப்பி செய்துள்ளேன். அதை சேனல் ஃபோல்டரினுள் பேஸ்ட் செய்து ஜியோமெட்ரி, பவுண்டரி ஃபேஸ்கள் மற்றும் பவுண்டரி கண்டிஷனில் தேவையான மாற்றங்களை செய்யவும். இப்போது கமாண்ட் டெர்மினலை நான் திறக்கிறேன். இதைச் செய்ய உங்கள் கீபோர்டில் Ctrl+Alt+T கீகளை ஒன்றாக அழுத்தவும். டெர்மினலில் டைப் செய்க ரன், பின் என்டரை அழுத்தவும். இப்போது டைப் செய்க சிடி ஸ்பேஸ் டியூட்டோரியல்ஸ், பின் என்டரை அழுத்தவும். இப்போது டைப் செய்க சிடி ஸ்பேஸ் இன்கம்ப்ரெசிபிள், பின் என்டரை அழுத்தவும். டைப் செய்க சிடி ஸ்பேஸ் சிம்பிள் ஃபோம், பின் என்டரை அழுத்தவும். இப்போது டைப் செய்க சிடி ஸ்பேஸ் சேனல், பின் என்டரை அழுத்தவும். இப்போது டைப் செய்க எல்எஸ், பின் என்டரை அழுத்தவும். நீங்கள் 3 ஃபோல்டர்களை காண்பீர்கள்: 0, கான்ஸ்டன்ட் மற்றும் சிஸ்டம். இப்போது டைப் செய்க சிடி ஸ்பேஸ் கான்ஸ்டன்ட், பின் என்டரை அழுத்தவும். இப்போது டைப் செய்க எல்எஸ், பின் என்டரை அழுத்தவும். இதில் ஃப்ளூயிடின் ப்ராப்பர்ட்டிகளை கொண்ட ஃபைல்களையும் பாலிமெஷ் என்று பெயரிடப்பட்ட ஒரு ஃபோல்டரையும் காண்பீர்கள். RAS ப்ராப்பர்ட்டீஸ் ரெனால்ட்ஸ் ஆவரேஜ் டிஸ்ட்ரெஸ் மாடலை கொண்டிருக்கிறது. டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பர்ட்டீஸ் டிரான்ஸ்போர்ட் மாடலை கொண்டிருக்கிறது மற்றும் கைனமேட்டிக் விஸ்கோசிட்டி அதாவது நியூ இந்த கேஸில் 0.01 மீட்டர் பெர் செகண்டில் செட் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது டெர்மினலில் டைப் செய்க சிடி ஸ்பேஸ் பாலிமெஷ், பின் என்டரை அழுத்தவும். இப்போது டைப் செய்க எல்எஸ், பின் என்டரை அழுத்தவும். ப்ளாக் மெஷ் டிக்டை நீங்கள் இங்கு காணலாம். ப்ளாக் மெஷ் டிக்டை திறக்க டெர்மினலில் டைப் செய்க கெடிட் ஸ்பேஸ் ப்ளாக் மெஷ் டிக்ட், பின் என்டரை அழுத்தவும். ஸ்க்ரால் டவுன் செய்யவும். ஜியோமெட்ரி மீட்டர்களில் இருக்கிறது. அதனால் கன்வெர்ட் டு மீட்டர்ஸ் 1க்கு செட் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து சேனலின் வெர்டெக்ஸ்களை நாம் வரையறுத்துள்ளோம்.
நாம் இங்கு ஒரு 100 by 100 mesh size-ஐ பயன்படுத்தியுள்ளோம் மற்றும் செல் ஸ்பேசிங் 111 இல் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பவுண்டரி கண்டிஷன்கள் மற்றும் அதன் வகைகளான இன்லெட், அவுட்லெட், டாப் and bottom-ஐ செட் செய்துள்ளோம். இது ஒரு 2D ஜியோமெட்ரியாக இருப்பதினால் front and back எம்ப்டியாக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இது ஒரு எளிய ஜியோமெட்ரியாக இருப்பதினால் merge patch pairs மற்றும் edges எம்ப்டியாக வைக்கப்பட வேண்டும். block mesh dict ஃபைலை மூடவும். கமாண்ட் டெர்மினலில் டைப் செய்க cd ஸ்பேஸ் டாட் டாட் பின் என்டரை அழுத்தவும். மீண்டும் டைப் செய்க cd ஸ்பேஸ் டாட் டாட் பின் என்டரை அழுத்தவும். இப்போது டெர்மினலில் டைப் செய்க cd ஸ்பேஸ் 0 பின் என்டரை அழுத்தவும். இப்போது டைப் செய்க ls பின் என்டரை அழுத்தவும். இது சேனல் கேஸுக்கான இனிஷியல் பவுண்டரி கண்டிஷன்களையும் வால் ஃபங்ஷன்களையும் கொண்டிருக்கிறது. அது வால் ஃபங்ஷன்களான எப்சிலன், k, nut, nutilda போன்ற பல்வேறு ஃபைல்களையும் flowக்கான இனிஷியல் கண்டிஷன்களான p, r மற்றும் கேப்பிட்டல் U-வையும் கொண்டிருக்க வேண்டும். நான் ஸ்லைடுகளுக்கு திரும்பச் செல்கிறேன். Turbulent kinetic energy என்ற k ஐ ஸ்லைடில் கொடுக்கப்பட்டுள்ள ஃபார்முலாவில் இருந்து கணக்கிடவும். இதில் ux, uy மற்றும் uz என்பன x, y மற்றும் z திசைகளில் இருக்கும் velocity componentகளாகும் மற்றும் u dash is equal to 0.05 தடவைகள் u actual. கொடுக்கப்பட்டுள்ள ஃபார்முலாவில் இருந்து எப்சிலனை கணக்கிடவும். இதில் எப்சிலன் என்பது rate of dissipation of turbulent energy, c ஒரு கான்ஸ்டன்ட் மற்றும் அதன் மதிப்பு 0.09 ஆகும். L என்பது சேனலின் நீளம் ஆகும். இதை நான் சிறிதாக்குகிறேன். மேலுள்ள ஒவ்வொரு ஃபைல்களிலும் பவுண்டரி நேம்களை மட்டும் மாற்றவும். NUT, NUtilda Rக்கு முன்னிருப்பான மதிப்புகளே வைக்கப்படுகின்றன என்பதை கவனிக்கவும். மற்ற ஃபைல்கள் ஒவ்வொரு பவுண்டரி ஃபேஸ்களுக்கும் இனிஷியல் மதிப்பை கொண்டிருக்க வேண்டும். இப்போது டெர்மினலில் டைப் செய்க cd ஸ்பேஸ் டாட் டாட் பின் என்டரை அழுத்தவும். சிஸ்டம் ஃபோல்டரில் எந்த மாற்றமும் செய்வதற்கு இல்லை. இப்போது நாம் ஜியோமெட்ரியை மெஷ் செய்ய வேண்டும். இதை செய்ய கமாண்ட் டெர்மினலில் டைப் செய்க block mesh பின் என்டரை அழுத்தவும். மெஷிங் செய்யப்பட்டுவிட்டது. இப்போது நான் ஸ்லைடுக்கு திரும்புகிறேன். நாம் இங்கு பயன்படுத்துகின்ற சால்வரின் வகை சிம்பிள் ஃபார்ம் ஆகும். அது compressible மற்றும் turbulent flowகளுக்கு ஒரு steady state solver ஆகும். இதை நான் சிறிதாக்குகிறேன். கமாண்ட் டெர்மினலில் டைப் செய்க சிம்பிள் ஃபார்ம் பின் என்டரை அழுத்தவும். ஓடிக்கொண்டிருக்கின்ற ஐட்டரேஷன்கள் கமாண்ட் டெர்மினலில் காணப்படும். ஓடிக்கொண்டிருக்கின்ற ஐட்டரேஷன்கள் சிறிது நேரம் எடுக்கலாம். தீர்வு கன்வர்ஜ் ஆன பிறகு அல்லது அதன் எண்ட் டைம் வேல்யூவை அது அடைந்த பிறகு ஐட்டரேஷன்கள் நின்றுவிடும். டெர்மினலில் பாராவியூவில் முடிவுகளை காண டைப் செய்க paraform பின் என்டரை அழுத்தவும். இது பாராவியூ விண்டோவை திறக்கும். பாராவியூ விண்டோவின் இடது பக்கத்தில் இருக்கும் அப்ளையை கிளிக் செய்யவும். ஜியோமெட்ரியை இங்கு நீங்கள் காணலாம். ஆக்டிவ் வேரியபிள் கண்ட்ரோல் மெனுவின் மேல் இருக்கும் டிராப் டவுன் மெனுவை சாலிட் கலரில் இருந்து கேப்பிட்டல் U-க்கு மாற்றவும். இன்லெட்டில் வெலோசிட்டி மேக்னிட்யூடின் இனிஷியல் ஸ்டேட்டை நீங்கள் காணலாம். பாராவியூ விண்டோவின் மேல் இருக்கும் VCR கண்ட்ரோலின் பிளே பட்டனை கிளிக் செய்யவும். வெலாசிட்டி மேக்னிட்யூடின் இறுதி மதிப்பை நீங்கள் காணலாம். ஆக்டிவ் வேரியபிள் கண்ட்ரோல் மெனுவின் இடது மேல் பக்கத்தின் கலர் லெஜெண்ட் மீது டாகிள் செய்து மீண்டும் அப்ளையை கிளிக் செய்யவும். இப்போது டிஸ்ப்ளேக்கு செல்லவும். ஸ்க்ரால் டவுன் செய்யவும். நீங்கள் ரீஸ்கேலை காண்பீர்கள். அதை கிளிக் செய்யவும். ஃப்ளோ முழுமையாக உருவான பிறகு நடுவில் அது அதிகபட்ச ஒரே சீரான வெலாசிட்டியை பெறுவதை நாம் காணலாம். இப்போது ஸ்லைடுகளுக்கு திரும்பச் செல்கிறேன். பெறப்பட்ட முடிவுகளை ஒரு சேனலில் Umax = 1.5 times U average என்ற Laminar Flow-க்கான அனலிட்டிக்கல் தீர்வுடன் வேலிடேட் செய்யலாம்.
ஓப்பன் ஃபார்மை பயன்படுத்தி Umax = 1.48 meters per second என்ற முடிவை பெறுகிறோம். இது ஒரு நல்ல பொருத்தமாகும். இத்துடன் நாம் இந்த டுடோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுடோரியலில் நாம் கற்றது சேனலின் ஃபைல் ஸ்ட்ரக்சர் ஸ்டெடி ஸ்டேட் சால்வரை பயன்படுத்தி தீர்வை பெற்றோம். பாரோவியூவில் ஜியோமெட்ரியை பார்த்தோம் மற்றும் அனலிட்டிக் ரிசல்ட்டுகளுடன் வேலிடேஷன் செய்தோம். பயிற்சியாக ரெனால்ட்ஸ் நம்பர் = 1500 க்கான சிக்கலை தீர்த்து அனலிட்டிக்கல் முடிவுடன் அதை வேலிடேட் செய்யவும். இந்த URL இல் இருக்கும் வீடியோவை காணவும். அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கண்ட URL இணைப்பை பார்க்கவும்.